வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் என்னை தேடி வந்திருக்காங்க. ආයිබෝන් යාළුවනේ, මේක අන්තිම වෙනකම් බලන්න මගේ සිංහල යාළුවෝ ගොඩාක් ඉන්නවා. ඒගොල්ලන්ට මම කියන්නම් பேதிலி கார்லா. என்னன்னு கேட்டால், இவங்க வந்து யாரோடையோ ஃபோனை வாங்கி ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்கள நான் வந்து தேடி பார்த்தேன். கொஞ்சம் இவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னேன். பயப்படாமல் அந்த தங்கச்சியோட ஐடென்டிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு அனுப்பி இவங்களோட அட்ரஸ்லேருந்து எல்லாம் அனுப்பி வச்சாங்க, ஃபோட்டோலாம். தேடி பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இந்த தங்கச்சி வந்து A-level படிக்கிறாங்க, இந்த தம்பி 10ஆம் ஆண்டு படிக்கிறாரு. ஒரு மாதமாக வந்து இவங்களுக்கு வேலையே இல்லை. இவங்க வந்து கழுத்தற சைடில் எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. வேலை இல்லாமல் இவங்களோட அம்மா வந்து இந்த மழை காரணமாக கொஞ்சம் பிரச்சனையில் இருந்ததுனால இவங்களுக்கு வீட்டில் உள்ள அரிசி பருப்பு எல்லாமே முடிஞ்சு இவங்களும் பெரிய கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சகோதரி வந்து A-level செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த கேலண்டர், அதாவது டேட் பார்க்குற கேலண்டரில் வந்து பின்பக்கம் உள்ள தாளெல்லாம் வெட்டி வெட்டி ஸ்டேப்லர் பண்ணி அதில் தான் நோட்ஸ் எல்லாம் எழுதி படிக்கிறாங்க. அப்போ புக்கெல்லாம் வாங்குகிற அளவுக்கு, சிஆரெல்லாம் வாங்குகிற அளவுக்கு இவங்களுக்கு வசதி இல்லை. இந்த தம்பி என்னன்னு கேட்டால் கிரேட் 10 படிக்கிறாரு. இந்த வயசுலே இவர் போய்ட்டு வயல் வேலையெல்லாம் செஞ்சு விறகு வெட்டி அந்த 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்து தான் 4 நாளைக்கு பஸ்ஸுக்கு வச்சுக்கொள்வாராம். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒழுங்கான அந்த புக்ஸ் இல்லை, சின்ன பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் யாருக்கிட்டேயோ பஸ்ஸுக்கு காசு வாங்கி அவங்கள நாங்கள் அப்படி பார்க்க வாரோம்னான்னு சொல்லவும் நான் கட்டாயம் வர சொன்னேன். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டேன். பிரியாணி பிடிக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக வாங்கி கொடுத்தேன். மற்றவங்களுக்கு பிரியாணிங்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டமானவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கேலண்டரை வெட்டி அதில் நோட்ஸ் எழுதி படிக்கிறா இருந்தால் அப்போ எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இவங்க மாதிரி ஒருத்தவங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். தம்பி இது பிடிங்கப்ப, வாங்க பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோ. என்னென்னு கேட்டால், இந்த அண்ணாவால் முடிஞ்ச ஒரு உதவி என்னை தேடி வந்தனால அதில் 10,000 இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன புக், அந்த உங்களோட அக்காவுக்கு சிஆர் ஒன்று வாங்கி கொடுங்க, நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன சாமான் வாங்க. நான் ஒரு 2 நாளில் மாதிரி உங்களுக்கு இன்னும் எவ்வளோவாவது நான் அனுப்பி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், முதலாவது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க, காசெல்லாம் என்னடா செய்கிற அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியணும் நான் வந்து கஷ்டப்பட்டு தேடுற காசை வந்து இந்த மாதிரி கஷ்டமானவங்க, நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்கிறேன் அப்படின்னு. அப்போ இதை பார்த்தா கூட எங்கள் அம்மா அப்பா வந்து சந்தோஷம்தான் படுவாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தான் மகன் வந்து நல்லது செய்கிறான் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்க வந்து இந்த வயசுலேயே வேலை செஞ்சு படிக்கிறதா இருந்தால் இப்போ இவங்க வந்து எவ்வளோ ஒரு டேலண்டானவங்க அப்படின்னு யோசிக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். எவ்வளோ பேர் சொந்த பிள்ளைங்கள கார்லேயே ஸ்கூலுக்கு அனுப்பி பேக் வாங்கி புக் வாங்கி கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் படிக்காமல் எவ்வளோ பசங்க தண்ணி அடிச்சுட்டு சுற்றுவாங்க. ஆனால் இவங்க இந்த வயசில் எதுவுமே இல்லாட்டியும் அப்பாவையும் இழந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து படிக்கணும்னு வேலை செஞ்சு வேலைக்கு போகிறதா இருந்தால் அப்போ எவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கல. ஒரே ஒரு சகோதரர் மட்டும் கேட்டிருந்தார் 4-5 தடவை. அவர் கொடுக்கும்போது உடனே அந்த சகோதரிக்கு 10,000 போட்டார். அவரோட நம்பரை கொடுத்து அந்த சகோதரியை கோல் அடித்து அந்த அண்ணாவோட பேச சொன்னேன். ரொம்ப நன்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சகோதரர் வந்து டிக்டாக்ல இருக்கார், எஸ்கேன்னு சொல்லி. இப்போ பேரை மாற்றிருக்காரு. அந்த சகோதரரோட ஊர் வந்து மன்னார். அந்த சகோதரருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ගොඩක් සිංහල යාළුවෝ ඉන්නවා. මේගොල්ලෝ කළුතර පැත්ත චූටි ගම්මානෙන් ඉන්නේ. මෙයාට තාත්තා නැහැ. මේ කොල්ලා ඇවිල්ලා 10 වසර, මේ නංගි ඇවිල්ලා A-level කරන්නේ සෙකන්ඩ් ඉයර්. එතකොට මේගොල්ලෝ මාසයක් විතර මේගොල්ලෝ අම්මා වැඩ නැතුව හිටියේ. එතකොට මේගොල්ලෝ මාව Facebook එකේ කන්ටැක්ට් කරලා මාව බලන්න මාව කොළඹට හොයාගෙන, එතකොට මාව හොයාගෙන ආපු එක්කිනාට මට මේ වගේ දෙයක් කරා, ඉස්කෝලේ පොතට බස් එකට එම සල්ලි තියාගන්න කියලා, තව මොකක් හරි ඕනි නම් මාව කන්ටැක්ට් කරන්න කිව්වා. මේ වගේ වැදගත් කට්ටිය, හොඳ කට්ටිය ඉගෙන ගන්න ඕනි කියලා ආස තියෙන කට්ටියට උදව් කරන එක කිසිම වරදක් නැහැ. ඕගොල්ලන්ට පුළුවන් නම් ඕගොල්ලොත් තව කවුරු හරි ඕගොල්ලෝ ඉන්න පැත්ත ගම්පලතවල දුප්පත් කට්ටිය ඉන්නවනේ, ඒගොල්ලන්ටත් උදව් කරන්න. අනිත් එක මම මේ වීඩියෝ දාපු හේතුව ඇවිල්ලා මගේ අම්මා ඇවිල්ලා අහනවා ඔයා වැඩ කරන සල්ලි මොනවද කරන්නේ එහෙම කියලා.
ඒකට තමයි මං ගොඩක්ම දෙන්නේ මේකට. ඒ කියන්නේ මං අම්බ කරපු සල්ලි වලින් මේ වගේ කට්ටියට තමයි මම දෙන්නේ. මේක දෙක්කත් එහෙම මගේ අම්මා ගොඩක් සතුටු වෙයි, අම්මා තාත්තලා එම. දෙවෙනි එක තමයි මේ කාලේ කොච්චර කොල්ලෝද මේ වාගනෙන් ගිහලා ඉස්කෝලේට දානවා, බෑග් එකම අරන් දෙනවා, පොත් අරන් දෙනවා, ඉගෙන ගන්න බීලා එම්එම් විනාශ කරලා එනවා. නමුත් මේගොල්ලෝ කිසි දෙයක් නැත්තම් මේ කොල්ලෝ ඇවිල්ලා අද කුඹුරු වැඩට ගිහිල්ලා රුපියල් 1000ක් අරගෙන ඊට පස්සේ දවස් 4ක් බස් එකට සල්ලි තියාගන්නවලු. එතකොට කොයිතරම් ඉගෙන ගන්නවත් ඕනි, වැඩ කරන්නවත් ඕනි, ගොඩාක් මේ වැදගත් විදියට ඉන්නවා. මේ වගේ කට්ටියට උදව් කරන එක වැරදක් නෑ. ඕගොල්ලෝ පුළුවන් නම් තව කාට හරි මේ වගේ කට්ටිය ඉන්නවා නම් උදව් කරන්න. මේ වගේ මං හොඳ දේ තමයි දාන්නේ. මේ හොඳ දේක ඔයගොල්ලෝ එලා சப்போர்ட் කරන්න ගොඩක් ஸ்துதி. என்னை தேடி வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் வந்து நல்லா படித்து 2 பேரும் நல்லா இருக்கணும். என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் படித்து ஒரு டீச்சிங்கோ ஏதோ ஒரு நல்ல வேலை செஞ்சால் நம்ம மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க எவ்வளோ பேர் கிளாஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 200 பேருக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி நாட்டில் வந்து நல்லது தான் நடக்கணும். அதாவது நீங்கள் மொழி, வேதம், ஜாதி, மதம் எதுவுமே பார்க்காம படிக்கணும்னு யார் வந்து ஹெல்ப் கேட்டாலும் கட்டாயம் உங்களால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். தேங்க்யூம்மா.